ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வேதியியலிருந்து மிக முக்கியமான கேள்வி மற்றும் பதில்கள் பார்க்கலாம். இது எல்லாமே தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல் கேள்வி, கூற்று 1 லவாய்ஷியர் ஆக்சிஜன் என்ற பெயரை வைத்தார். கூற்று 2 டேனியல் ரூதர்ஃபோர்ட் நைட்ரஜனை கண்டறிந்தார். இதற்கான சரியான பதில் கூற்று 2மே சரியானது. இந்த 2 கேள்விகளும் தனித்தனியாக எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இரண்டாவது கேள்வி, கூற்று இயற்பியல் மாற்றங்களில் புதிய பொருட்கள் உருவாவதில்லை. காரணம், இது ஒரு தற்காலிகமான மாற்றமாகும். இதற்கான சரியான பதில் கூற்று காரணம் இரண்டுமே சரியானது. இயற்பியல் மாற்றம் அப்படின்றது தற்காலிகமாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு. மூன்றாவது கேள்வி, கீழ்கண்ட மீளா மாற்றங்களில் பொருந்தாதது எது? ஆன்சர் ரப்பர் வளையம் நீளுதல். இது மீள் மாற்றங்களில் ஒன்று. மீளா மாற்றம் அப்படின்னா சில மாற்றங்கள் நிகழும்போது மாற்றம் அடைந்த பொருட்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலை தான் மீளா மாற்றம். ஃபார் எக்ஸாம்பிள், ரப்பர் வளையத்தை நம்ம இழுக்கும்போது அது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பும். அது மீள் மாற்றம். நான்காவது கேள்வி, பொருட்களை அளவுகளுடன் பொருத்துக. பென்சில் 1 × 10⁻² மீட்டர். இரத்த சிவப்பணு 1 × 10⁻4 மீட்டர். வைரஸுடைய அளவு 1 × 10⁻6 மீட்டர். தூசி துகள் 1 × 10⁻7 மீட்டர். ஐந்தாவது கேள்வி, புரோட்டான்கள் என்பவை நேர் மின்னூட்டம் பெற்ற துகள்கள். எலக்ட்ரான்கள் எதிர் மின்னூட்டம் பெற்றவை. நியூட்ரான்கள் மின் சுமை அற்றவை. ஆறாவது கேள்வி, கூற்று 1 நீர் ஒரு பொது கரைப்பான். கூற்று 2 பெரும்பாலான பொருட்களை நீர் கரைக்கிறது. கூற்று 2மே சரியானது. ஏழாவது கேள்வி, ஒரு அணுவின் நிறையானது எதனை சார்ந்தது அல்ல? மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஆன்சர் எலக்ட்ரான்கள். ஒரு அணுவின் நிறையானது அணுக்கருவினுள் அமைந்துள்ள புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் நிறையை மட்டுமே சார்ந்தது. எட்டாவது கேள்வி, கூற்று 1 ஜான் டால்டன் 1808ஆம் ஆண்டு ஒரு அணுக்கொள்கையை வெளியிட்டார். கூற்று 2 டால்டனின் அணுக்கொள்கைகள் பருப்பொருளின் பல பண்புகளை விளக்கியது. இதற்கான சரியான பதில் கூற்று 1 மட்டும் சரியானது. டால்டனின் அணுக்கொள்கைகள் பருப்பொருளின் பல பண்புகளை எடுத்து கூறவில்லை. ஒன்பதாவது கேள்வி, ஆக்சிஜனின் அணு எண் 8. அணு நிறை 16. புரோட்டான்கள் 8, நியூட்ரான்கள் 8, எலக்ட்ரான்கள் 8. பத்தாவது கேள்வி, ஜே தாம்சன் அணு கொள்கைக்கான ஆண்டு எது? ஆன்சர் 1904ஆம் ஆண்டு. 11வது கேள்வி, திண்மத்திலிருந்து திரவம். இந்த நிகழ்வுக்கு பெயர் உருகுதல். திண்மத்திலிருந்து வாயு பதங்கமாதல். திரவத்திலிருந்து வாயு ஆவியாதல். வாயுவிலிருந்து திரவமாக மாறக்கூடிய நிகழ்வு ஆவி சுருங்குதல். அது மிக முக்கியமான ஒரு கேள்வி. 12வது கேள்வி, கூற்று 1 திண்ம பொருட்களின் துகள்கள் மிக நெருக்கமானவை. கூற்று 2 இந்த துகள்கள் நிலையான முறையான வடிவத்தை பெற்றிருக்காது. இதற்கான சரியான பதில் கூற்று 1 மட்டும் சரியானது. திண்ம துகள்கள் நிலையான முறையான வடிவத்தை பெற்றிருக்கக்கூடியது. 13வது கேள்வி, புரோட்டான்களை கண்டறிந்தவர் யார்? புரோட்டான்களை கண்டறிந்தவர் கோல்ட்ஸ்டீன். எலக்ட்ரானை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா சர் ஜான் ஜோசப் தாம்சன். நியூட்ரானை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் சாட்விக். 14வது கேள்வி, 2Mg + O2 = மெக்னீசியம் ஆக்சைடு. மெக்னீசியம் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து 2MgO அதாவது மெக்னீசியம் ஆக்சைடு கிடைக்கிறது. 15வது கேள்வி, இரும்பு துருப்பிடித்தலை தடுக்க பயன்படுவது? ரிப்பீட்டட் கொஷின் இது. ஆன்சர் குரோமியம். துத்தநாகம் அல்லது குரோமியம் இரும்பு துருப்பிடித்தலை தடுக்க பயன்படுகிறது. 16வது கேள்வி, சமையல் சோடாவுடன் எலுமிச்சை சாற்றை கலக்கும் போது வெளியேறக்கூடிய வாயு எது? ஆன்சர் கார்பன் டை ஆக்சைடு. சோடியம் பைகார்பனேட் சிட்ரிக் அமிலத்துடன் சேர்ந்து கிடைக்கக்கூடிய உப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் சிட்ரேட். இதனுடன் நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு நமக்கு கிடைக்குது. 17வது கேள்வி, கூற்று ஆப்பிள் பழுப்பு நிறமாவதற்கு காரணம் காற்றில் உள்ள ஆக்சிஜன். காரணம், ஆப்பிளில் உள்ள டைரோசினேஸ் என்ற என்சைம் ஆக்சிஜனுடன் தொடர்பு கொள்ளும் போது ஃபினாலிக் சேர்மங்களை பழுப்பு நிறமிகளாக மாற செய்கின்றன.
மிக முக்கியமான ஒரு கேள்வி இது. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியானது. 18வது கேள்வி, ஹேபர் முறையில் அமோனியா தயாரிக்க பயன்படும் வாயு எது? ஆன்சர் நைட்ரஜன். நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜன் இவை இரண்டுமே ஹேபர் முறையில் அமோனியா தயாரிக்க பயன்படக்கூடியது. திரவ ஹைட்ரஜன் குளிர்சாதன பெட்டிகளில் குளிரூட்டியாக பயன்படுது. இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 19வது கேள்வி, சால்வே முறை டேஸ் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் சோடியம் கார்பனேட். சால்வே முறை மூலம் சோடியம் கார்பனேட் உற்பத்தி செய்யப்படுகிறது. 20வது கேள்வி, கார்பன் டை ஆக்சைடு நீருடன் சேர்ந்து எந்த நிகழ்வை கொடுக்கிறது அப்படின்னா நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுகிறது. மிக முக்கியமான ஒரு கேள்வி. கார்பன் டை ஆக்சைடு நீருடன் சேர்ந்து நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுகிறது. 21வது கேள்வி, அசோட் எனப்படுவது எது? அசோட் எனப்படுவது நைட்ரஜன். லவாஷியர் நைட்ரஜனுக்கு அசோட் என்ற பெயரை பரிந்துரைத்தார். 22வது கேள்வி, கீழ்கண்ட எது அல்லது எவை அமில மழையை உருவாக்குகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ மற்றும் சி. சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் இவை இரண்டும் அமில மழையை உருவாக்குகிறது. மிக முக்கியமான ஒரு கேள்வி இது. 23வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது மின்னார் பகுத்தலை தூண்டுகிறது? ஆன்சர் மின்சாரம். மின்னார் பகுத்தலை தூண்டக்கூடியது மின்சாரம். 24வது கேள்வி, கூற்று 1, ஆக்சிஜன் நைட்ரஜனை விட 2 மடங்கு நீரில் அதிகமாக கரையும் தன்மையுடையது. கூற்று 2, ஆக்சிஜனுக்கு தானாகவே தீப்பற்றி எரியும் தன்மை உண்டு. இதற்கான சரியான பதில் கூற்று 1 மட்டும் சரியானது. ஆக்சிஜனுக்கு தானாக தீப்பற்றி எரியும் தன்மை கிடையாது. 25வது கேள்வி, ஃபிரைன் என்பது எதனுடைய அடர் கரைசலாகும்? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடுடைய அடர் கரைசலின் பெயர் ஃபிரைன். 26வது கேள்வி, காற்றேற்றம் செய்யப்பட்ட நீரில் காணப்படுவது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் கார்பன் டை ஆக்சைடு. 27வது கேள்வி, மின் இறக்கம் நிகழ்வில் டேஸ் வெளியேறுவதால் அயனிகள் உருவாகின்றன? ஆன்சர் எலக்ட்ரான்கள். மின்னிறக்கம் நிகழ்வில் எலக்ட்ரான்கள் வெளியேறுவதால் அயனிகள் உருவாகிறது. 28வது கேள்வி, முட்டாள்களின் தங்கம் என அழைக்கப்படுவது எது? இது ஒரு பாக்ஸ் கொஷின். ஆன்சர் சல்பைட் பைரைட். முட்டாள்களின் தங்கம் சல்பைட் பைரைட். 29வது கேள்வி, நைட்ரஜனின் பண்புகளில் தவறானது எது? ஆன்சர் காற்றை விட கனமானது. நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா காற்றை விட சிறிதளவு லேசானது. இது நிறமற்ற மணமற்ற சுவையற்ற வாயு. நீரில் சிறிதளவே கரையும் தன்மையுடையது. உறையும் பொழுது திண்மமாக மாறுகிறது. 30வது கேள்வி, இரும்பு துருப்பிடிக்க காரணம் என்ன? ஆன்சர் இவை அனைத்தும். இரும்பு, ஆக்சிஜன் மற்றும் நீர் இவையெல்லாம் சேர்ந்து துருப்பிடித்தலுக்கு காரணமாகிறது. மேலும் காற்றின் ஈரப்பதம் அதிகரிக்கும் போது இரும்பு துருப்பிடிக்கிறது.